Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிறைவு இல்லை, ஒரு சந்தோஷத்தை காண முடியல. நம்ம வந்திருக்கிறது எங்கே வந்திருக்கிறோம்? எல்லாருமே யார்கிட்ட வந்திருக்கிறோம்? ஏசப்பட்ட வந்தால் பயந்து இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா? நிறைய கோவிலில் போயிட்டு பிரசங்கிக்கும்போது கேள்வி கேட்டால் பாடகர் குழுவில் மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, மற்ற யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இங்கேயும் அதே நிலைமை தான். இயேசுவிடம் வந்தால் மகிழ்ச்சி இருக்குமா, துயரம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்கு, சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமா சொல்லாமே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடம் வந்தால் மகிழ்ச்சி இருக்குமா, துயரம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? மாற்றாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் இறந்த பிறகு அவருடைய சகோதரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான்: ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால், என்னது? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் மரணம் இல்லை. மரணம் என்றாலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பயம் இருக்கிறது, ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னும் ஒரு நாள் வாழ்ந்துடலாமா? டாக்டர் ஒரு சில ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க 24 மணி நேரம் தான், இல்லை 6 மாதம், 1 வருடம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த கேள்விக்கு, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நோயாளி இன்னும் ஒரு நாள் இருக்கலாமா, வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோருமே வாழ வேண்டும் என்று, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தருணத்தில் ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம் அனைவருமே ஆண்டவருடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்க வேண்டாமா, ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு, உங்களை அறியாமலும் என்னை அறியாமலும் இன்றைய நாளிலே இந்த நற்கருணை பேழையில் வீற்றிருக்கிற நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எப்படி என்றால், எல்லோரும் இயேசுவை பார்க்க சென்றார்கள். சக்கேயும் இயேசுவை பார்க்க சென்றார். தான் உள்ளமாக இருப்பதினால் அவரை காண முடியவில்லை என்ற காரணத்திற்காக அவன் என்ன செய்தான்? காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். இயேசுவினுடைய உருவத்தை மட்டும் பார்க்க வேண்டும், வேறு எதுவும் அவன் நினைக்கவில்லை. அவர் எப்படிப்பட்டவர், என்ன நிறத்தில் இருக்கிறார், எந்த உயரத்தில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று மட்டும்தான் அவன் பார்க்க விரும்பினான். இயேசுவை பார்க்க விரும்பிய அந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பாக்கியம் என்ன? இறங்கி வா என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு அற்புதமான அழைப்பு பாருங்கள் சக்கேயுவுக்கு. இயேசு யார் என்று பார்க்க விரும்பிய அந்த மனிதனுக்கு இயேசு இறங்கி வா என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே சக்கேயும் மகிழ்ச்சியோடு இறங்கி ஓடி வந்து தன் இல்லத்திலே இயேசுவை வரவேற்று லூக்கா அழகாக பதிவு செய்வார். அந்த இல்லத்திற்குள் வந்த பிறகு இயேசுவுக்கும் சக்கேயுவுக்கும் எந்த விதமான உரையாடல்களும் அல்ல, மாறாக சக்கேயு எழுந்து நின்று தன்னுடைய பாவ அறிக்கை விடுகின்றான். நான் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன், எப்படிப்பட்ட குற்றத்தை செய்திருக்கிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் சக்கேயு. நான் மட்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆக இயேசு அவனை பார்த்து இறங்கி வா என்று நான் உன் வீட்டிலே விருந்துண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இத்தனை நாட்களாக மறைக்கப்பட்டிருந்த, தடுக்கப்பட்டிருந்த, விளக்கப்பட்டிருந்த, இடைவெளி இருந்த அனைத்தும் உடைத்தெறிக்கப்பட்டு நான் யார் என்று அவன் உணர்ந்து கொண்டான். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டு இயேசுவிடம் எழுந்து நின்று தன்னுடைய பாவ அறிக்கையை சொன்ன உடனே இயேசு அழகாக சொல்லுவார்: இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அடிக்கடி மறையுறையில் சொல்லுவேன், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கற்களால் கட்டப்பட்ட, மண்ணால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு மீட்பு அல்ல, மாறாக ஆண்டவருடைய தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்ற சக்கேயுவினுடைய இதய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். என்ன அற்புதமான வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார் பாருங்கள் இயேசு. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை பார்த்து சொல்லுகிறார். இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இவனும் ஆபிரகாமின் மகன் தானே. யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் அனைவருமே நம்பிக்கைக்குரியவர்கள், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவருகை காலத்திலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் வாரம், இந்த முதல் வாரத்திலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிற பொழுது, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை குத்தி திறக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான நாளிலே, இந்த மதிய நேரத்தில் ஆண்டவருடைய முன்னிலையில் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு புனிதமான தருணம் இது. வாழ்க்கையில் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தான். நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் இப்படிப்பட்ட புனிதமான நிகழ்வு நேரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவேளை அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தான். அடுத்த நிமிடம் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக காத்திருக்கிறது. அடுத்த நிமிடம் நான் வாழ்வேனோ இறப்பேனோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கிடைக்கப்பட்டிருக்கிறது அற்புதமான தருணத்தை நாம் பயன்படுத்தி ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொண்டு இந்த புனிதமான நாளிலே, இந்த புனிதமான நேரத்திலே ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது இன்றைய நாளில் இறைவன் எனக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? இயேசு என்னை அழைத்திருக்கிறார். முதல் செய்தி, என் நண்பன் என்னை அழைக்கவில்லை, என் உறவினர்கள் என்னை அழைக்கவில்லை, என்னை பெற்றோர்கள் என்னை அழைக்கவில்லை, என் பங்கு தந்தை என்னை அழைக்கவில்லை, இவர்கள் யாருமே என்னை அழைக்கவில்லை. மாறாக இயேசு ஒருவர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். முதலாக இந்த ஆலயத்திற்குள்ளே உங்களோடு நான் இறை செய்தி பகிர்ந்து கொள்வதற்கும், உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கும் இந்த அரியதொரு வாய்ப்பை இந்த நற்கருணையினால் தான் எனக்கும் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட புனிதமான தருணத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இயேசு அழைத்திருக்கிற பொழுது அந்த அழைப்பை நாம் எப்படி உள்ளத்தின் ஆழத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்? இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சக்கேயை தவிர வேறு எவருமே இல்லை. ஜெபமாலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பங்கு தந்தை அழகாக சொன்னார். மதர், ஜெபமாலை நடக்கிற பொழுது நீங்கள் ஆலயத்தில் கொண்டு அமருங்கள், அங்கே பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஒரு சிலர் வருவார்கள் என்று. அதற்கேற்றார்கள் ஜெபமாலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில நல்குள்ளங்கள் வந்து தங்களுடைய பாவ அறிக்கை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது கூட ஒரு சில நல்லுள்ளங்கள் தங்களுடைய பாவ அறிக்கை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு கொடுத்திருக்கிற அழைப்பை புனிதம் என ஏற்றுக்கொண்டு அவரோடு தன்னை இணைத்துக் கொள்ள சக்கேயு தன்னை எப்படி இணைத்துக் கொண்டானோ அதுபோல நம்மையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வருகிறோம், புனித தலத்திற்கு நம்முடைய பயணத்தை மேற்கொள்கின்றோம். தவக்காலமாக இருக்கட்டும், வேளாங்கண்ணி திருத்தலமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நாட்களிலே 40 நாட்கள், 50 நாட்கள், 1 மாதம், 2 மாதங்கள் என்று தவ உடை அணிந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஜெபம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொடுத்திருக்கிறதா என்று சிந்திக்கவும் இன்றைய நாளிலே இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஏன் என்றால் பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாமே கேட்கப்படுகின்றன. என்ன? நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாமே கேட்கப்படுகின்ற கடவுளா? ஆனால் அதை நாம் எப்படி உணர்கின்றோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட்கப்பட்ட ஜெபங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? உலக வரலாறு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. கிமு, கிபி. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பணி வாழ்விலே கிறிஸ்துவுக்கு முன், அவர் பிறப்பதற்கு முன்னதாக நடந்த ஒரு நிகழ்வு. ஆபிரகாம் தன்னுடைய இல்லற வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது
முதிர்ந்த வயதில் இருக்கின்ற அந்த மனிதன் தானும் இந்த சமுதாயத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான். காலம் தள்ளி தள்ளி போகின்றது. முதிர்ந்த வயது அவனை நெருங்கிவிட்டது. இனியும் தனக்கு குழந்தை இல்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். என்ன? வீட்டின் வெளியே வானத்தை அண்ணாந்து பார், வானத்து விண்மீன்களை பார், உன்னால் என்ன முடிகிறதா? கடல் மணல்களை பார், உன்னால் என்ன முடிகிறதா? இல்லையே. அதுபோல உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய உறவினர்கள் அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஆபிரகாம் சந்தித்த மருத்துவர் அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. மாறாக ஆபிரகாமை படைத்த கடவுள் கொடுக்கின்றார் வாக்குறுதி. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுகின்றது. பிறந்த குழந்தை ஆபிரகாம் மகிழ்ச்சியோடு பாலூட்டி சீராட்டி அற்புதமாக வளர்த்து வருகின்றார். மீண்டும் ஆண்டவர் அவரை சோதிக்கின்றார். உன் மகளை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று. எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல், மனதிலே வேதனைகள் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், கேள்விகளை எழுப்பாமல் ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த செல்லுகிறார். அங்கே கடவுள் அவனுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பதிலாக, குழந்தைக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்த செல்கிறார் அந்த மலையிலே. அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அன்னையாம் திருவை பெருமையாக சொல்லுகிறது. ஏனென்றால் இறைவன் கொடுத்து இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் எனக்கு கொடுத்த குழந்தையை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் அவருடைய திட்டம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய சிறந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். இது இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னதாக, இயேசுவினுடைய பிறப்புக்கு பிறகு நடந்த நிகழ்வு. இரவு முழுவதும் மலை மீது ஜெபிக்கின்றார். இரவு முழுவதும் தந்தையோடு ஜெபித்த பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக தாம் விண்ணகம் சென்ற பிறகு இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் ஜெபித்த இயேசு தன் சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படி அழைத்தவர்கள் ஒருவர் தான் பேதுரு. தலைமை பீடத்தை முதலாக இயேசுவுக்கு பிறகு இந்த அன்னையாம் திருவை வழிநடத்தியவர் தான் அந்த பேதுரு. அந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வந்தவர் தான் அவர். ஆனால் கடல் மீது இயேசு நடந்து வருகின்ற பொழுது பேதுரு பார்த்தார். ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால், அவர் சொன்ன வார்த்தை கேளுங்கள், அது நீர்தாம் என்றால் என்னையும் ஆணையிடும், நான் கடல் மீது நடந்து வருகிறேன். அது நீர்தான் என்றால் என்னையும் ஆணையிடும், கடல் மீது நடந்து வருகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், வா, நடந்து வா, நான் தான் என்று. நம்பிக்கையோடு நடந்து வந்த பேதுரு என்ன செய்தார்? இயேசுவை உற்று நோக்காமல் சற்று கீழே பார்த்தார், மேலே பார்த்தார். கடல் அலைகளையும் கடலுடைய காற்றையும் வேகத்தையும் பார்த்தால், ஆண்டவரே, நான் முழுக போகிறேன், என்னை காப்பாற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதிர்ந்த வயதில் இருந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு சென்ற ஆபிரகாம் இன்று அனைவருடைய நம்பிக்கையாளர்கள் தந்தையாக காணப்படுகிறார். ஆனால் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர். நம்பிக்கையற்ற தனமாக ஆண்டவரை நான் மூழ்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். பல நேரங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஆபிரகாமை போல அல்ல, மாறாக பேதுருவை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், கேட்டது கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கொடுக்கப்பட்டதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. இன்று காலை வருவதற்கு முன்னதாக ஒரு காணொளியை பார்த்தேன். அற்புதமான ஒரு காணொளி. அதில் இவ்வாறு ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஒரு காட்டிலே வளர்ந்திருக்கின்ற 3 அழகான உயர்ந்த மரங்கள், அதனுடைய பருவம் முடிந்து விட்டது, வெட்டக்கூடிய தருணம். 3 மரங்களும் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்கிறது. ஒன்று சொன்னது, என்னை வெட்டிய பிறகு என்னுடைய இந்த பாகத்தை அரசனுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை என்னுடைய மரத்திலே தொட்டிலாக செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்று மரம் சொன்னது முதல் மரம். இரண்டாவது மரம் சொன்னது, என்னை வெட்டிய பிறகு அரசனுடைய மனைவி பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு பெட்டகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது.
மூன்றாவது மரம் சொன்னது, என்னை வெட்டிய பிறகு அரசன் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற கடலில் செல்லக்கூடிய படகாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. ஒரு சில நிமிடம் முடிந்ததும் அந்த மரத்தை வெட்டுவதற்காக தகப்பனும் மகனும் வந்தார்கள், வெட்டினார்கள். வெட்டிய உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை, அற்புதமான மரம், இதை விற்றால் நம்முடைய குடும்பத்திற்கு எல்லாம் நன்றாக இருக்கும் என்று அதை விற்பதற்கு அவர்கள் நினைத்தார்கள், எரிப்பதற்கு விற்பதற்கு. ஆனால் எடுத்து வந்த உடனே அந்த மகனுடைய மருமகள் கருத்தறுத்து பிள்ளையை பெற்றெடுத்து இருக்கிறாள். அந்த மருமகள் சொன்னால், என் குழந்தை படுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை ஒரு தொட்டிலாக செய்யலாமே, செய்தார். அதன் அடுத்தது அந்த புதியவருடைய மனைவி சொன்னால், என்னுடைய ஆபரணங்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெட்டகம் வேண்டுமே, செய்து கொடுத்தார்கள். மகன் சொன்னால், என்னும் வைத்திருக்கிற விறகுகள் அனைத்தும் அடுத்த இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு படகு செய்யலாமே, செய்தார்கள். அரசனோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த மகன்கள் ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயினுடைய வீட்டில் இருந்தது. ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு அந்த நாட்டை ஆண்ட அரசன் வருகிறார். இதோ என்னை முழுவதுமாக படைவீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நானும் போருக்கு செல்ல வேண்டும், இதோ என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, இவர்களை இங்கே விட்டு செல்கிறேன். அரசனுடைய குழந்தை அந்த தொட்டிலில் கிடத்தப்பட்டது. அரசனுடைய மனைவியுடைய நகை ஆபரணங்கள் அந்த பெட்டகத்தில் வைக்கப்பட்டது. அரசன் அடுத்த நாட்டிற்கு போருக்கு செல்வதற்காக அந்த படகு தயார் நிலையில் இருந்தது. இந்த மரங்கள் எதை நினைத்ததோ அது சென்றது ஒரு இடம், ஆனால் ஒப்படைக்கப்பட்டது அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்பட. பிரைசலாம். இதுபோலதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்ட எல்லா விண்ணப்பங்களும், எதிர்பார்ப்புகளும், ஆசைகளும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நிறைவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கேட்டது உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக நம்முடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளுடைய ஆசைகளும் ஆண்டவரை விட்டு விலகி பல மைல் தூரம் சென்று விடுகிறது. இதைத்தான் இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழகாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, இதோ உங்களை அழைத்திருக்கிற தருணம் இது. இன்று 2 குருடர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும், எங்கள் மீது இரக்கமையும், எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அழகாக கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பிரியவரான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமைகளை செய்வதற்கு முன்னதாக குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், முடமானவர்களை நடக்கச் செய்தவர், காணாமல் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவர். இப்படி எல்லா புதுமைகளையும் செய்த பிறகுதான் இந்த பிறவி குருடர்கள் இயேசு ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் மகனை எங்கள் மீது இரக்கமையும் என்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பொழுது ஆம் என்று சொன்னார்கள். இயேசுவும் அவருடைய கண்களை தொட்டார், குணம் பெற்றார். அன்பானவர்களே, இன்று இப்படிப்பட்ட இயேசுடைய அற்புதமான செய்தி உங்களுக்கும் எனக்கும் அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது, இயேசுடைய முன்னிலையிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய இதயத்திலே திறக்கப்பட்ட, குத்தி திறக்கப்பட்ட, அந்த விழாவினால் திறக்கப்பட்டிருக்கிற அந்த இதயத்தில் நீங்களும் நானும் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை ஒன்றுதான் அதற்கு திறவுகோலாக இருக்கிறது. விசுவாசம் ஒன்று மட்டும்தான் அந்த திறக்கப்பட்ட இதயத்திற்கு உள்ளே ஒரு வாயிலாக அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதத்தின் முதல் நாளில், முதல் வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவருடைய இந்த புத்தி திறக்கப்பட்ட அந்த இதயத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வந்திருக்கின்றேன். இந்த நாளிலே அந்த படை வீரனுக்கு இரத்தமும் தண்ணீரும் எப்படி பாய்ந்தோடி சென்று அவனுடைய பார்வை கொடுக்கப்பட்டதோ, அதுபோல என்னுடைய குடும்பத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா குடும்ப வேதனைகள், இவை அனைத்து முழுவதுமாக மாற்றப்பட வேண்டும் என்றால், இயேசுவே, நான் என்னை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய தூய ரத்தம் என்னை தொட வேண்டும். உம்முடைய காயப்பட்ட கரங்கள் என் உச்சந்தலை மீது தொடப்பட வேண்டும். அப்படி தொடுகிற பொழுது என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் நீக்கப்படும் என்ற நாளில். ஏனென்றால் மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் நீர் ஒருவரே, ஆலோசகர்களுக்கெல்லாம் சிறந்த ஆலோசகராக இருக்கிறவர் நீர் ஒருவரே. இப்படி மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகவும் ஆலோசகர்களுக்கெல்லாம் ஆலோசகராகவும் என்னை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய திருக்கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் பூரண சுகம் பெற்று
வேதனையோடும் மனக்கலக்கத்தோடும் உடைந்த உள்ளத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கிற நான் இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே செல்லுகிற பொழுது மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு அந்த கல்லறையிலிருந்து மகிழ்ச்சியோடு ஓடி இயேசுவினுடைய சீடர்களுடைய சொன்ன வார்த்தை, இன்று நான் ஆண்டவரை சந்தித்தேன். அந்த ஆண்டவரை பார்த்தேன் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். அதுபோல இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து நானும் வெளியே செல்லுகிற பொழுது இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை நான் நேருக்கு நேராக பார்த்தேன், அவரை சந்தித்தேன், அவரோடு உரையாடினேன், அவர் என்னை தொட்டு குணப்படுத்தினார் என்று நாம் அனைவருமே பிறருக்கு சாட்சிய வாழ்வு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு என்று உங்களுக்கும் எனக்கும் அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான இறை வார்த்தையை ஏற்று, இயேசு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இறை அழைப்பை ஏற்று, இயேசு கொடுக்கக்கூடிய அந்த குணமளிக்கும் சக்தியை பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் தொட வேண்டும் அல்லவா? இயேசு நம்மோடு பேச வேண்டும் அல்லவா? எந்த விண்ணப்பத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்தோமோ அவை அனைத்தும் இப்பொழுது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடமை அர்ப்பணிக்க அனைவரும் நன்றி.